வெல்கம் டு சாந்தா கிச்சன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறேன். காரக்குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துருக்கேன். பூண்டு அதிகமாக போட்டால் நான் குழம்பு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தாளிக்கு வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். நான் இதில் ஊற்றிருக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி காரக்குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். மீந்தால் கூட நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ கடுகும் வெந்தயம் போட்டிருக்கேன். ரெண்டும் நல்லா பொரியுது. பொரிச்ச பிறகு பூண்டு போடுவோம். நம்ம எண்ணெயில் கடுகு, வெந்தயம், பூண்டு 3 போட்டிருக்கோம். 3 நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கி நம்ம வெங்காயம் போட்டோம்னா பூண்டு வாசனை கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் நம்ம காரக்குழம்புல. அதனால தான் பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினதும் நம்ம புளியும் மிளகாத்தூளையும் போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். கத்திரிக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டோம். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம புளி தண்ணி அதில் ஊற்றுறோம். இந்த புளியை நல்லா நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதேமாரி நீ கடையில் வாங்குகிற புளியை தான் நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி வைங்க. இல்லைன்னா அதில் மண் தூசெல்லாம் இருக்கும். அதில் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேலைக்கு போகிறவங்களாம் இதை செஞ்சு. கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த காரக்குழம்பு வீடியோ பிகினர்ஸுக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைத்து சகோதரிகளுக்கும் எனது இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். பாய். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாதம் ரெடி ஆகிடுச்சு.